நாளைக்கு ஜெகன்மோகினி படம் 2வது ஷோ பார்த்துட்டு வரலாம். அது கேட்டா என்ன கேக்குற? நீ என்ன கறிக்கடைக்கார பொண்ணா? என்னது என்ன புடிச்சு கொடுக்க போறியா? ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்களே. என் கறி நல்லா இருக்காது. வேற எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் 2 பேர் இருக்கிறான். அவனுக்கு கறியை கொண்டாந்துற. என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க. ஐயோ சுத்தி சுத்தி பிடிக்கிறீங்களே. என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க. சார், நீங்க உலகம் முழுதும் பிரபலமான ஒரு ஆவி ஆராய்ச்சியாளர். உங்களோட உதவியாளரா இருக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். அதோட ஆவிகள் பத்தின முழு விவரத்தையும் உங்க மூலமா தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். ஆவிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த உடல் தான். வாழ்ந்த காலத்துல நிறைய ஆசைகளோடு இருந்து இறந்து போனவங்களுடைய ஆவிகள் தங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மனித உடலை தான் பயன்படுத்த நினைக்கிறாங்கம்மா. சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். மனித உடல்கள் இல்லாம ஆவிகளால இயங்க முடியாதா சார்? இயங்க முடியாதுமா. சாதாரண நிலையில் இருக்கிற ஆவிகள் வெறும் காத்து தான். அவங்களால உடல் இல்லாம இயங்க முடியாது. ஆனா உயர்நிலையில் இருக்கிற சில ஆவிகள் உடல் இல்லாமலும் இயங்க முடியும். அவங்க பெரும்பாலும் மனிதர்களுக்கு உதவி செய்யத்தான் நினைக்கிறாங்க. நம்மளால ஆவிகளை பார்க்க முடியுமா சார்? சாதாரண கண்ணால பார்க்க முடியாதுமா. இந்த கேமராவில் சில மாறுதல்களை பண்ணியிருக்கேன். இதன் மூலமா ஆவிகளை படம் பிடிக்க முடியும். அதை போட்டும் பார்க்க முடியும். இந்த கேமரா இல்லாம ஆவிகளை பார்க்க முடியாதா? அவங்களா விரும்பினாதம்மா தங்களுடைய உருவத்தை நமக்கு காட்ட முடியும். ஆனா ஆவிகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அங்க இருக்கிற ஆவிகளை இந்த கேமராவால படம் பிடிக்க முடியும். அவங்க பேசுறத கேட்க முடியும். சீக்கிரமா இந்த கேமராவை ஆன் பண்ணுங்க சார். ஆவிங்களை பார்க்கணும், ஆவிங்க பேசுறதுல கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். டேய், என்ன ஏமாத்திட்டு வந்தா வெட்டுவேனா? சார் சார், அங்க 2 ஆவிங்க தெரியுது சார். கொஞ்சம் அமைதியா இருமா. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்போம். உன் கடனை கொடுக்க முடியாம தான் தற்கொலை பண்ணிட்டு செத்தேன். இங்க வந்து தொல்லை பண்ணுனா எப்படியா? கடனை வாங்கிட்டு செத்துட்டா வெட்டுவேனா? முன்னாலே நானும் செத்துட்டேன்டா. வர்ற வழியில சொந்தக்கார ஆவி கூட கூப்பிட்டாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன்டா. ஆவி உலகத்துல வந்து பணத்தை கேட்டா எப்படியா? உண்மைதான், ஒத்துக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல பிறந்து என் கடனை தந்துறேன்னு சத்தியம் பண்ண விட்டுறேன். சத்தியமா பிறந்து அடைக்கிறியா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? செத்தும் விடாம போய் வட்டி கேக்குறான்னா அப்ப ஆவிங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்னம்மா பண்றது? ஆவி உலகத்துல புண்ணிய லோகத்து புனித ஆவிகளும் இருக்காங்க. இந்த மாதிரி மோசமான ஆவிகளும் இருக்காங்க. அப்போ வட்டி பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு செத்தாலும் ஒரு வழி கிடையாது. நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடன் வாங்காம சிக்கனமா இருக்கிறது தான் ஒரே வழி. என்னடி பாம்பு பள்ளி காட்டுற? இது போய் தோசைன்ற? ஐயோ வேணாம் வேணாம். ஐயோ இவன் நல்லா சமைப்பான்னு சொல்லி தானே இவளை கல்யாணம் பண்ண. ஐயோ என்னை விட்டுடு என்னை விட்டுடு விட்டுடு. இப்படியே சுத்தி சுத்தி வந்தா இருக்கிற உடம்பு இழைச்சிட போனது. வேணாம் அப்படி சைனாக்கார மாதிரி பாம்பியும் பள்ளியும் சாப்பிட சொல்றேன். நான் தமிழ்ட்டு. ஐயோ எனக்கு வேணாம். உன்னை கெஞ்சி எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஐயோ என்ன ஐயோ 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 என்ன விட்டுரு என்ன விட்டுரு. என்னப்பா ஆச்சு? ஏதோ கனவு கண்டீங்களா? ஆமாண்டா, கனவுல ஒரு பேய் எனக்கு பாம்பையும் பல்லியும் கொடுத்ததுடா. அது பேய் இல்லப்பா, அம்மா. கனவுல வந்தது அம்மாவா? ஐயோ, அதுக்கு பதிலா நமிதாவே பேயா வந்திருக்கலாமே. என்ன ஒரே சத்தம்? காலையில பையன்கிட்ட என்ன கதை சொல்லிட்டு உன்னை இருக்கீங்க? பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். போய் குளிச்சிட்டு தோசை சாப்பிட வாங்க. மறுபடியும் தோசையா? இது எப்பவும் போலதானே இருக்குது. அப்ப நம்ம இது வரைக்கும் கண்டதுல கனவா? என்ன பகல் கனவா? அடியே, நேத்து ஜெயமால் நடிச்ச ஜெகன்மோகினி படத்தை பார்த்து வந்து படுத்தனா, ராத்திரி கனவுல நமிதா வந்து டான்ஸ் ஆச்சு. நான் அந்த ரீமேக் படத்துல காசு இல்லாமே பார்த்துட்டேன். இங்க பாருடி, பேய கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு சௌகரியம், வேறவ காசு கொடுத்து வாங்கவே வேணாம். அது காலை விட்டாலே அடு தெரியுது. எங்க உன் காலை காட்டு. ஒழுங்கா போய் குளிச்சு சாப்பிடுவாங்க. அப்பா அப்பா, அந்த படத்தை நானும் பார்க்கணும்பா. டேய், நான் இந்த வயசுல கனவு காணலாம். நீ கனவு காணணும்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாரே அந்த மாதிரி கனவு காணணும்டா. அப்படி கனவு காணினா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒழுங்கா படிக்கிற வழியை பாடுறா. குத்தால ரிதியிலே குளிச்சால அடங்காது, அத்தானின் உடம்பு சூடு முத்தம்மா முத்தம்மா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்.
இருக்குன்னு சொல்ல வந்தியா? அட அது இல்லைங்க. அத நீ சொல்ல மாட்டியே. சொல்றத கேளுங்க. நம்ம பையன் கூட படிக்கிற ஜோதியோட அப்பா போன் பண்ணி உங்களை உடனே சென்னை கிளம்பி வர சொன்னாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஏன்டி பயப்படுற? நம்ம பையன் நமக்கு பொண்ணு பாக்குற வேலையை மிச்சமாக்கிட்டான். நான் நேரா சென்னைக்கு போய் மருமகளை பார்த்துட்டு சம்மந்தி கூட பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டி போய் நம்ம 2 பேரும் கையை நினைச்சிட்டு வந்துடலாம். சரவணும் ஜோதியும் ஆவிகள் ஓட்டிட்டு போற பஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆவி பஸ் ஓட்டிட்டு போகுதுன்னு சொல்றீங்க. அதுல எம்படு மாட்டிட்டு இருக்கானா நான் எப்படி நம்ப முடியும்? அதுதாங்க உண்மை. இன்ஸ்பெக்டர் சார், நடந்த விஷயம் என்ன நீங்களாவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். முதல்ல நானே அதை நம்பல. ஆனா இவங்க சொல்றதான் உண்மை. தீனோட வாக்குமூலத்தை வச்சு பார்க்கும்போது சரவணனும் ஜோதியும் அந்த பேய் பஸ்ல தான் மாட்டிருப்பாங்கன்னு நம்ப வேண்டியதா இருக்கு. அவனே ஒரு தீவிரவாதி. அவன் சொல்றது எப்படி சார் நம்ப முடியும்? நீங்க என்னங்க பொத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க? என் பையனெல்லாம் மாட்டிக்கினான் பேயோட சேர்ந்த உங்க பொண்ணு கூட. என் மகளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க சார். சம்பந்தி, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு. நீங்க படிச்சவங்கன்றதுனால ஆவியை பத்தி நம்ப மாட்டேன்றீங்க. நாங்க யதார்த்தமா வாழ்றவங்க. ஆவி பேய் இருக்கிறதுலாம் உண்மை. எங்க வீட்டு பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கு. அங்க பகல்லையே ராத்திரிலேயே பேய்ங்க ஆடுறத நான் என் கண்ணால பார்த்துருக்கிறேன். அது மட்டுமா, நான் இவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்துறது பேய் கூட தான். வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டியை தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞான ரீதியா ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ற விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்கலாம். அப்ப அதை உடனே செஞ்சலாமே. அவங்க சொன்ன மாதிரி விஞ்ஞான ரீதியா பார்க்காம எனக்கு தெரிஞ்ச சாமியார் அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனோம்னா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சார் சார் என்ன வேணும்? சாரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சார் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் மணியா? மேடம், இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. இதோ ஐயாவே வந்துட்டாரு. வாங்க சார். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அப்படியா? வணக்கங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், ஐ எம் மணி. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்களும் உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆவிகள் சம்பந்தமான கேஸ்ல ஆ. உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது சார். ஆவிகள் யாரையாவது கைது செய்ய போறீங்களா என்ன? இல்லைங்க சார், ஆவிகள் ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு போகுது. அதுல மனிதர்கள் 3 பேர் பயணம் செய்றாங்கன்னா அதை உங்களால நம்ப முடியுதா சார்? எஸ் இன்ஸ்பெக்டர், நான் இது நிச்சயமா நம்புறேன். ஆவி உலக ஆராய்ச்சியில உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் இந்த மாதிரி பதிவாகி இருக்கு. ஆவி பஸ் மாத்திரம் இல்ல, ஆவி பஸ், ஆவி காரு, ஆவி ரயில், ஆவி கப்பல், இந்த மாதிரி பல சம்பவங்கள் பல நாடுகளில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோ ஏன், லண்டன் மாநகரத்தில் இந்த மாதிரி ஆவி பஸ் ஒன்று போனதை பல பேர் பல நாட்கள் பார்த்துருக்காங்க. சில பேர் அந்த சத்தத்தை மட்டும் கேட்டிருக்காங்க. அது சரி, நீங்க சொல்ற அந்த ஆவி பஸ்ஸை உங்க கண்களால நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், அந்த பஸ் எங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா தீன்னு ஒருத்தனை எங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஆவிகள் கொலை பண்ணி ரோட்ல தூக்கி எரிஞ்சிருச்சு. அவனோட மரண வாக்குமூலத்தை வச்சு பார்க்கும்போது தான் இப்படி ஒரு பஸ் இருக்கிறது எங்களால நம்ப முடிஞ்சது. அப்ப மீதி 2 பேர் என்ன ஆனாங்க? இன்னும் அவங்க அந்த பஸ்ல உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். என்னங்க சார் இது? ஏதோ அம்புலி மாமா கதை மாதிரி இருக்கு. உண்மைதான், அந்த பஸ்ஸை மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சதுன்னா நிச்சயமா அவங்கள நான் காப்பாத்திடுவேன். அவங்கள உங்களால காப்பாற்ற முடியும்னா அந்த ஆவி பஸ்ஸை பார்க்கறதுக்கு நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்றேன். எப்படி சார்? இந்த ஆவி உலக ஆராய்ச்சியில எனக்கு இருக்கிற ஆர்வத்தையும் அனுபவத்தையும் வச்சு ஒரு கேமராவில் நான் சில மாற்றங்களை உண்டு பண்ணி ஆவியை படம் பிடிக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கேமராவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதன் மூலமா நீங்க ஆவி பஸ்ஸை படம் பிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். முதல்ல உங்க கேமரா காட்டுங்க சார். ராதா, எஸ் சார். அந்த கேமராவை இன்ஸ்பெக்டர் எடுத்து கொடுமா. ஓகே சார். அதுல என்ன விசேஷம்னா, இந்த கேமரா வியூ ஃபைண்டர் மூலமா ஆவிகளை நீங்க நேரடியா பார்க்கலாம். கேபிள் மூலமா சிடி ரெக்கார்டர்ல பதிவு பண்ணி எப்போ வேணாலும் போட்டு பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கேமராவை கொடுக்குறீங்க, ஆவி பஸ் எங்க போய் தேடுறது? இது போன்ற சம்பவங்கள்ல அந்த வாகனங்கள், அந்த ஆவி பஸ்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரூட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க அங்க போய் போட்டோ எடுத்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கலாம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். ஆவிகள் சம்பந்தமா உங்களுக்கு எந்த உதவி எப்போ வேணும்னாலும் என்னை தேடி வரலாம். நான் காவல்துறைக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கேன். அந்த பாவிங்க இல்ல அந்த ஆவிங்க எந்த ரூட்ல போயிருக்காங்கன்னு நாம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன சார்? அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி அதுல தெரியுற ஆவிங்க கிட்ட பஸ்ல போற ஆவிங்க எங்க இருக்குன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்ல? ஐயோ, ஆவின்னா எனக்கு பயம் சார். தானே சொன்னேன். அதுக்கு
நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? அடிச்சே சும்மாரியா, உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு பயமா இருந்தா என்ன வந்து கட்டி பிடிச்சிக்கான்னு சொல்லுவேன், நானும் வந்து கட்டி பிடிப்பேன். அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வருவாரு, என்ன காய்ச்சுவாரு. தேவையாது? ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு வரவே மாட்டான். அவன் புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோட கொஞ்சிக்கிட்டு கிடப்பான். அதை பத்தி நீ கவலையே படாத. நல்ல மூடுல இருக்கான். இன்னைக்கு பொழுதும் கட்டி பிடிக்கிற விளையாட்டு தான். வா 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 வா. அட இரியா, என்ன அவசரம் உனக்கு? யோ ராயர், அடச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அந்த பேயை பத்தி தான் சார் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிளம்புங்க. போற வழியில அந்த பஸ் கம்பெனிக்கு போய் ஆ. கடைசி அந்த பஸ் எந்த ரூட்ல போச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சரி சார், ஆஷாமி கூட்டிட்டு போட்டுமா சார்? ஆ? வேண்டாம் வேண்டாம், ஆஷா அங்கேயே இருக்கட்டும். சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வேற புதுசா கல்யாணம் பண்றீங்க, பொண்டாட்டி கூட அப்படி இப்படி ஜாலியா இருக்கலாம். எதுக்கு சார் இது வேற? இந்த மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் ஆஷாவை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றேன். நீங்க மட்டும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. போங்க சார்.